Hi, welcome everyone. நான் உங்கள் GoPro பைக் கிருஷ்ண கஜா. நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த வண்டியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னால் நம்ம போட்ட ராயல் என்ஃபீல்ட் புல்லட் 350யோட ரிவ்யூ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன கமெண்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய ரெஸ்பான்ஸு, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் அந்த நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ புது ராயல் என்ஃபீல்ட் புல்லட் 350யோட மைலேஜ் டெஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம மைலேஜ் டெஸ்ட்னால் போட்டது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 204V தான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு மைலேஜ் டெஸ்ட் பண்ணால் நிறைய வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன் இடையில. ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைலேஜ் டெஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வண்டியோட ரிவ்யூ வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா இதோட மைலேஜ் டெஸ்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் நான் வண்டி எடுக்க போகிறேன், எனக்கு இந்த வண்டியோட மைலேஜ் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ராயல் என்ஃபீல்ட் புல்லட் 350 2024 மாடல் அந்த வண்டியோட 1 லிட்டருக்கான மைலேஜ் தான் செக் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் இந்த வண்டிக்கிட்ட நான் போராடிட்டு இருந்தேன். என்னென்னா இதில் இந்த பெட்ரோலை வந்து நானும் இந்த வண்டியோட ஓனர் என்னோடய தம்பி கார்த்தியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போராடிட்டு இருந்தோம். எடுத்துட்டோம். மோஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்டருக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட டேங்க்லேருந்து மட்டுமே நாங்கள் பெட்ரோல் எடுத்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னு தெரில. நான் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி தான் வந்துச்சு. பட் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகல, நல்லா தான் போயிட்டுருக்கு. நான் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி கரெக்டாக எங்கே போய் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகுதோ அதிலேருந்து உங்களுக்கு நான் பேக்கில் வச்சுருக்க 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி இந்த வண்டி 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு நீங்கள் எல்லாம் கேட்டதுக்காக உங்கள் எல்லாருக்காகவும் பண்ணுறேன். வண்டியை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற மக்களே. என்னடா இது, ஸ்டார்ட் ஆகல, பெட்ரோல் இல்லையா? இருக்காதே, கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சு. கேட்குதா? எனக்கு நல்லா சவுண்டு கேட்குது. இருக்குது பெட்ரோலு, பட் ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, ஏன்னு தெரியல. எஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஃப். இந்த இடம் எப்படி இருக்கு பாரு. இந்த இடத்துல ஏய் ஒழுங்காக போயிடு. ஐ திங்க் இன்னும் ரொம்ப தூரம்லாம் போகாதுன்னு நினைக்கிறேன் மக்களே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் வண்டி போயிட்டுருக்கு. வண்டியோட நிலமை அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தான் நம்ம இருக்குமே, 1 லிட்டருக்கு இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றத உங்களுக்காக நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஸ்டே டியூன் மக்களே. சீக்கிரமாக இந்த வண்டியோட 1 லிட்டருக்கான மைலேஜ் என்னன்னு நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஓகே, பாய் பாய். இங்கே ஃபுல்லாக ஆஃப் ஆகுது. ஆஃப். இருங்க மக்களே, வண்டியில் பெட்ரோல் அந்த ஃபஸ்ட்டு வந்த சவுண்ட் இப்போ வருதான்னு பார்ப்போம். சுத்தம். அந்த ஃபஸ்ட்டு அலம்பல் சவுண்டு கேட்டுச்சுன்னு சொன்னால பெட்ரோல் அலம்பல் சவுண்டு இப்போ சுத்தமாக இல்லை. நான் வண்டியை ஒரு வாட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போவோம், எங்கே போய் நீ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லை, ஃபினிஷ். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டியே ட்ரபிள் பண்ண விரும்பலை. இங்கேருந்தே நம்ம 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ இதே மாதிரி எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகி இதுவாகி நிற்கிதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ 1 லிட்டர் பெட்ரோல், இந்த 1 லிட்டர் நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்கு இதை வச்சுட்டு நம்ம தம்ப்நெயிலுக்கும் கம்யூனிட்டி பேஜுக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம். தெரியுதா? 2480 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ட்ரிப்பு வந்து 0 பண்ணிக்கலாம். 0 ட்ரிப் 2
0 ஆயிடுச்சு. ஓகே, ரிசர்வில் 7 பண்ணிடலாம். இல்லை மக்களே, வண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே 1 இன்ச்சு கூட இதுவாகாது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:04 ஓட வந்து பார்த்திங்கன்னா 2480 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ட்ரிப் 1ல் 15.4, ட்ரிப் 2ல் 892, ட்ரிப் எஃப் ரிசர்வில் வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்ரு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், பெட்ரோலை ஊற்றிடுவோம். ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, அக்யூரேட்டான மைலேஜ்லாம் சொல்ல முடியாது நம்மளோடது. ஓகே, ஓரளவுக்கு நமக்கு ஒரு யூகம் இந்த வண்டி இவ்வளோ கொடுக்குதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனில் கூட பெட்ரோல் இருக்கலாம். இது கவுக்க கூட முடியல, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஒரு ஐடியாவாக வச்சுங்க. கரெக்டாக 45 நான் சொல்கிறேன்னா 45 கொடுக்கணும்லாம் இல்லை. அதை விட ஒரு 2-3 கம்மியாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அதை விட அதிகமாக கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் உங்களோட இதுவும் மட்டும் ஒரு ஐடியா வச்சுங்க. இந்த வண்டி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வண்டி இவ்வளோ கிலோமீட்டருக்குள்ளே மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சுங்க. சரியா? ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ணுமா? ஹே, சூப்பர், உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி. ஓகே, அந்த இடத்துல எடுத்துட்டேன் கம்யூனிட்டி பேஜுக்கு போஸ்ட்டு. பட் இருந்தாலும் கூட இந்த இடத்துல எடுத்தா கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் சென்டிமெண்ட்டாக. ஸோ அதனால் இந்த இடத்துல எடுக்கலாம். ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து டைரெக்டாக வண்டி எங்கே ஆஃப் ஆகுது, இல்லை வண்டியை பற்றி எதனா பேசுகிறதுனா அந்த இடத்துலேருந்து பேசுகிறேன். அந்த இடத்துல போலீஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்க என்னை பார்த்துட்ருக்காங்க, இந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான், பெட்ரோல் கேனை கையில் வச்சுக்கிட்டு ஃபோட்டோவில் எடுத்துகிட்ருக்கான்னு. பிடிச்சாங்கண்ணா சொல்லிக்கலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் வந்து ட்ரிப் 1ல் ஓடி இருக்கு. இன்னும் ஒரு சூப்பராக இருக்குது சன்செட். அப்பா, கண்ணே கூசுது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வண்டியோட மைலேஜை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து புல்லட் வந்து ஸ்லோவாக போகும், வேகமாக போகாது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இது இருக்குது. பட் ஆக்சுவலாக இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸை லைட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்ட்ரெச்சு மிரர்லாம் மட்டும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எவ்வளோ சீக்கிரம் ஒரு 100 ரீச் பண்ணுது, எவ்வளோ அதிகபட்சமாக எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ். பின்னால் வண்டி எதுவும் வரல. ஸ்டார்ட். செகண்ட் கியர் 70-80 கிட்ட போயிடுச்சு. தேர்ட் கியர் 90, ஃபோர்த் கியர் 100 போயிடுச்சு. ஃபிஃப்த் கியர் my god. ராயல் என்ஃபீல்டுலேயே இன்டர்செப்டார் இருக்கும். இன்டர்செப்டார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா GT 650க்கு அப்புறம் நான் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கில் வந்து 100+ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன்னா அது இந்த வண்டி மட்டும்தான். மக்களே, வண்டி ஒரு லாங்காக வண்டி கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகி நின்றுச்சு. நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். வண்டி வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு.
எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஏன்னா ஒரு இடத்துல கூட வண்டி அடைச்சது, 2-3 இடத்துல அடைச்சது. பட் கம்ப்ளீட்டாக ஆக்சிலேட்டரில் ரெஸ்பான்ஸே இல்லாமல் ஆஃப் ஆச்சு. பட் அது ஸ்லோ டவுன் ஆனவுடனே நான் செல்ஃபு கொடுத்தேன், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் எவ்வளோ ஓடி இருக்குன்னா 34 கரெக்டாக 34.1 ஓடி இருக்கு. இன்னும் ஆஃப் ஆகலை. ஸோ இந்த இடத்துல ஆஃப் ஆகுது, தெரியுதா? இப்போ போ 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 சூப்பர். ஹாய், திருநீர்மலை செம்மையாக இருக்குது. அந்த சன்செட்டுக்கும் அப்படியே அந்த கோயிலை பார்க்குறதுக்கும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே, போயிடுச்சு போகுது. இதுக்கப்புறம் எங்கே போய் ஆஃப் ஆக போகுதுன்னு தெரில. நான் இங்கேயே கதை முடிஞ்சிரும்னு நினச்சேன். ஆஃப் ஆயிடுச்சு. எவ்வளோ ஓடி இருக்கு? 35.5. ட்ரிப் 2லேயும் 35.5. ஓகே, வண்டி ஒரு வாட்டி நம்ம டேங்க் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அந்த மாதிரி பெட்ரோல் சவுண்டு எதனா கேட்குதானு. இது வேற ஒன்று. மக்களே, அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா 6. 2515 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நம்ம எடுக்கும்போது 2480 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2480 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் ட்ரிப் 1ல் பார்த்திங்கன்னா 35.5, ட்ரிப் 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா 35.5. அதாவது நம்ம ஊற்றின 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ராயல் என்ஃபீல்டு புல்லட் 350 வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் அந்த பழைய வீடியோட மைலேஜ்லாம் நான் மறந்துட்டேன். நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதுவில் யாராச்சும் ராயல் என்ஃபீல்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உண்மையாலுமே வந்து ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜா இல்லை ரொம்ப கம்மியாக இல்லை அதிகமான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ராயல் என்ஃபீல்டு புல்லட் 350 எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறத நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக். ராயல் என்ஃபீல்டு கிளாசிக். இது கிளாசிக் மாதிரி தான் இருக்குது பார்க்க, அதனாலே கிளாசிக்னு வருது. மைலேஜை வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, ஓடோவையும் ஒரு டிஃபால்ட் எண்டிங் ஓடும். ஓகே, ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். லாஸ்ட்டாக எனக்காக ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். இல்லை மக்களே, இதுக்கு மேலே இந்த வண்டியை தொந்தரவு பண்ண வேணாம். நம்ம இப்போ வச்சுருக்க 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி நம்ம வீட்டுக்கு போகிற வழியை பார்ப்போம். இந்த வண்டியில் பெட்ரோல் ஊற்றுறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. நாபு வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது நிற்க மாட்டுது. இது இப்படி எடுத்தால் நிற்கவே மாட்டேங்குது பாருங்கள். டப்புன்னு விழுந்துருது. பெட்ரோல்லாம் போடும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். இந்த டேங்க் கவரில் தான் அதை வச்சு நிற்க வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போட நிற்க மாட்டுது. அப்படியே ஊற்றிடலாருங்க. ஸோ யாரெல்லாம் ராயல் என்ஃபீல்டு புல்லட் 350யோட மைலேஜ் டெஸ்ட் கேட்டிங்களோ நான் உங்களுக்காக செக் பண்ணி கொடுத்துட்டேன். செக் பண்ணி சொல்லிட்டேன். 35.5 கொடுத்துருக்கு. அரௌண்ட் 36னே வச்சுக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் 350 எடுக்க போகிறேன், அப்படி இந்த வண்டி எப்படி இருக்குது, மைலேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்மளோட ரிவ்யூ ப்ளஸ் மைலேஜ் டெஸ்ட் வீடியோவை அவங்களுக்கு அமுச்சு விட்டுருங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல் மக்களே, பாய்.